الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷாபானும் அதன் சிறப்புகளும். ஏனென்று சொன்னால், ரஜபுடைய மாதம் முடிவடைந்து சங்கைக்குரிய ஷாபானுடைய மாதம் ஆரம்பித்து அதனுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தில் நல்ல அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆரோக்கியமாக நோன்பு வைத்து ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஷாபானுடைய மாதம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அமல்களின் பக்கம் ஆர்வமூட்டக்கூடியவர்களாகவும், சில நேரங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய அதிகமாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அமல் செய்திருக்கிறார்கள். உலமாக்கள் ஷாபானுடைய மாதத்தை குறித்து எழுதுகிற போது கிதாபுகளிலே சொல்லுவார்கள், எப்படி ஒரு தொழுகைக்கு சுன்னத்துகள் இருக்கிறதோ, முன் சுன்னத்துகள், அதுபோல்தான் ஃபரதான ரமதானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு முன்பாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானில் அவர்கள் முன் சுன்னத்தாக சில நோன்புகளை வைப்பார்கள் என்பதாக பார்க்கிறோம். நிறைய நோன்புகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்திலே நோற்று இருக்கிறார்கள். காரணம், அந்த ரமதானுடைய மாதத்தினுடைய ஒரு தயாரிப்பாக, ரமதானுடைய மாதத்தினுடைய ஒரு பயிற்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக உலகத்திலே செய்யப்படுகிற எந்த உத்தியோகத்திற்கும் ஒரு பயிற்சி தேவை இருக்கிறது. ஒரு ஸ்கூலிலே ஒரு ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே ஒரு பயிற்சியினுடைய சர்டிபிகேட் தேவை இருக்கிறது. அதுபோல்தான் ரமதானிலே ஃபரதான நோன்பை நாம் வைப்பதற்கு முன்பாக ஒரு பயிற்சி தேவை இருக்கிறது. அதுதான் ஷாபானுடைய மாதத்திலே நாம் நஃபிலான நோன்புகள் நோற்பதுதான் ரமதானுடைய மாதத்திற்கு முன்பாக நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி என்பதாக சொல்வார்கள். ஃபர்துக்கு முன்பாக சுன்னத்து தொழுகிறோம். ஏன் சுன்னத்து தொழுகிறோம்? இந்த சுன்னத்திற்கான சிறப்புகள் நிறைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டாலும் அதனுடைய காரணங்களில் மிக முக்கியமான காரணம், ஃபர்துக்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தாலும் உடலாலும் நீங்கள் முதலில் தயாராகுங்கள். உள்ளத்தால் முதலில் நீங்கள் தயாராகுங்கள் ஃபர்து தொழுவதற்கு முன்பாக. அதனால்தான் எடுத்தவுடனே நேராக ஃபர்து தொழுகையில் வந்து நிற்கிற போது அந்த ஃபர்து தொழுகையில் ஓர்மை ஏற்படுவதில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தொழுவதற்கு சொன்னதற்கான காரணம், அந்த சுன்னத்துகளை நிறைவேற்றுகிற போது ஃபர்திலே நமக்கு கிடைக்கிற ஓர்மை, ஃபர்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு அதீத ஓர்மை நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அதே போல்தான்
ரமலானுக்கு முன்பாக இந்த ஷாபானில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் இதெல்லாம் முன் சுன்னத்துகளை போல ரமலானுக்கு பிறகு அந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகள் வைக்கிறோம், இது பின் சுன்னத்துகளை போல என்பதாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பெருமானாருடைய பிரியத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் முழுக்க நோன்பு வைத்திருக்கிறார் என்பதாக சொல்வார்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதி மாதங்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். நிறைய நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தில் நோன்பினுடைய நிலையில் கழித்திருக்கிறார் என்பதாக சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நோன்பு வைப்பது மட்டுமல்லாமல் சில சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள். ஹல் சும்த என்பதாக கேட்பார்கள், நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நோன்பு வைக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுவார்கள், லம் அரக்க தசூமு ஷஹரன் மின ஸுஹூரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு வைத்ததை போல வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு வைத்ததை நான் பார்த்ததில்லை யா ரசூலுல்லாஹ் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னான், யஃபுருன் நாஸ், மக்கள் எல்லாம் பலகீனத்தில், மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கிற போது நான் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். பொதுவாக அல்லாஹ்வினுடைய ஒரு நியதி என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த மக்களும் அல்லாஹ்வை மறந்து இருக்கிற போது, ஒரு அடியான் மாத்திரம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிற போது அதனுடைய அமலினுடைய தரமும் அந்த அமலினுடைய அந்தஸ்தும் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து விடுகிறது என்பதாக பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை, முழு மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிற போது, இரவு மக்கள் எல்லாம் தங்களுடைய உத்தியோகத்தில் அவர்கள் வேலை பார்த்து விட்டு தூங்கி கொண்டிருக்கிற போது ஒரு அடியான் மாத்திரம் தன்னுடைய இரவினுடைய கடைசி பகுதியில் எழுந்து ஒழு செய்து இந்த குருடிலும் எழுந்து தொழுகிற போது அந்த தொழுகையினுடைய நன்மை கூடி விடுகிறது, அந்த அமலினுடைய அந்தஸ்து கூடி விடுகிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜத்தினுடைய இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தன்னுடைய முதல் வானத்தில் வந்து நின்று என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது உண்டா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் என்று சொன்னால், அந்த நேரத்தினுடைய பரக்கத்து மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிற போது ரப்பிடத்தில் ஒரு அடியான் மாத்திரம் எழுந்து தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகைக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, அதே போல்தான் நிறைய இபாதத்துகளை சொல்ல முடியும். கடைவீதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைவீதியில் ஒரு மனிதர் 4ஆம் கலிமாவை ஓதுகிறார் என்று சொன்னால் அந்த ஒரு கலிமாவிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான் என்பதாக சொன்னார்கள். 10 லட்சம் நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 லட்சம் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸிற்கு முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், ஏன் கடை வீதியில் இந்த கலிமாவை உச்சரிக்கிற போது அல்லாஹ் இத்தனை கூடுதலாக நன்மை கொடுக்கிறான்? காரணம் சொல்வார்கள், அங்கே ஒட்டுமொத்த மக்களும் வியாபாரத்தினுடைய சிந்தனையில் இருக்கிற போது ஒரு அடியான் மாத்திரம் அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் இருக்கிறான், ரப்பை துதிக்கிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இத்தனை நன்மைகளை தருகிறான் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, இதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி. பெருமானார் அதைத்தான் சொன்னார்கள், இந்த ஷாபானுடைய மாதத்தில் பெரும்பாலான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், ஏதோ சில மாதங்களில் அமல் செய்து விடுகிறார்கள். ஆனால் எதிர்வரக்கூடிய ரமதானை முன்னோக்கி, ரமதான் வருகிறது பார்த்து கொள்ளலாம், ரமதானிலே தொழுது கொள்ளலாம், ரமதானிலே குர்ஆன் ஓதி கொள்ளலாம், ரமதான் இபாதத்திற்கான மாதம் என்று சொல்லி இந்த ஷாபானுடைய மாதத்தை முற்றிலுமாக புறக்கணித்து மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தில் தான் நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, அது மட்டும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யர்ஃபஉ ஃபீஹில் அமல அமால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. உலமாக்கள் கிதாபுகள் எழுதுவார்கள், அமல்கள் சமர்ப்பிக்கப்படுவதை ஹதீஸ்களை வைத்து பிரிக்கிறார்கள். 4 கட்டங்களாக அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. முதலாவது, தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது, தினந்தோறும் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒருவர் காலை சுபூஹுடைய நேரத்தில் இருந்து அசர் வரைக்கும் செய்யக்கூடிய அமலை அசருக்கு பிறகு வரக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அவருடைய அமலினுடைய பட்டியலை எடுத்து செல்கிறார்கள். அசரில் இருந்து அடுத்த நாள் அவர் சுபூ வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை அமலினுடைய பட்டியலையும், செய்த நன்மையையும் பாவங்களையும் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்களோ அது எல்லாம் ஃபஜரில் வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் எடுத்து செல்லப்படுகிறார் என்பதாக சொல்லப்படுகிறது.
இன்னும் சில பேர், சில உலமாக்கள் சொன்னார்கள், இந்த மலக்குமார்கள் தங்களுடைய பொறுப்புகளை மாற்றிக்கொள்கிறார்கள். சில நேரத்தில் ஃபஜரில் வரக்கூடிய மலக்குமார்கள் மக்ரிபுக்கு வருகிறார்கள், அசருக்கு வருகிறார்கள், அசருக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் ஃபஜருக்கு வருகிறார்கள். இப்படி பொறுப்புகளை மாற்றி ஒரு அடியான் செய்யக்கூடிய, தினந்தோறும் செய்யக்கூடிய அமல்கள் தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே 2 நேரங்களில் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, 2வது கட்டம், ஒரு மனிதனுடைய அமல் வாரந்தோறும் 2 நாட்களில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திங்கட்கிழமை ஒரு மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து செல்லப்படுகிறது. அதே போல் வியாழக்கிழமை இரவு ஒரு மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். வாரத்தில் 2 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே அமல்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அதே போல 3வது, ஒரு மனிதன் வருடந்தோறும் செய்யப்படுகிற அமல் மாதத்தில் ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. முழு வருடமும் செய்த அமல் ஒரு மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. அது எந்த மாதம்? பெருமானார் சொன்னார்கள், நாம் எந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமோ இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். கடைசியாக 4வது கட்டம், ஒரு மனிதன் மௌத்தான பிறகு அத்தனை அமல்களுடைய பட்டியலும் சுருட்டப்பட்டு அவனுடைய அமல்களுடைய பட்டியலெல்லாம் மூடப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஆக அமல்கள் 4 கட்டங்களாக அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே அமல்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிற நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ரப்பிடத்தில் அமல்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகிற நேரத்தில் நாம் இப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கொண்டு போய் வைக்கிறார்கள். ஒரு புத்தகத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல அமல்களுடைய பட்டியலிலும் 2 பக்கங்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன தவறுகள் செய்தீர்களோ அது ஒரு பக்கம், நீங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மையான காரியங்கள் செய்த தான தர்மங்கள், தொழுகைகள், நஃபிலான இபாதத்துகள், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆக 2 பக்கங்களும் அல்லாஹ்விடத்திலே விரித்து காட்டப்படுகிறது. அல்லாஹ் பார்க்கிற நேரத்தில் ஒரு அடியான் பூமியிலே நல்ல காரியங்களை செய்கிற போது அல்லாஹ் அந்த பட்டியலில் பாவங்கள் எல்லாம் இருக்கும். என்ன பாவங்கள் செய்தீர்களோ அத்தனை பாவங்களை எல்லாம் அல்லாஹ் பார்ப்பான். நன்மையை மட்டும் பார்ப்பதில்லை, பாவத்தையும் பார்க்கிறான். ஆக அங்க மறுமையில் அல்லாஹ் பாவத்தை பார்க்கிற நேரத்தில் நீங்கள் உலகத்திலே இபாதத்துகளை செய்கிறீர்கள், நல்ல காரியங்களை செய்கிறீர்கள், அல்லாஹ் மலக்குமாரிடத்தில் சொல்வான், என் அடியான் இந்த உலகத்தில் இப்போது அமல் செய்து கொண்டிருக்கிறான், எனவே இந்த பாவத்தை எல்லாம் அழித்து விடுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானா இல்லையா? இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யாத், நன்மையான காரியங்கள் பாவத்தை அழித்து விடுகிறது. நன்மையான காரியங்கள் பாவத்தை அழித்து விடுகிறது. இந்த ஹதீஸ், இந்த ஆயத்திற்கு கீழ் முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீரிலே எழுதுவார்கள், ஒரு நன்மை, ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனே ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுங்கள். ஒரு பாவத்தை செய்கிறீர்கள், நன்மையான காரியத்தை தொடர்ந்து செய்து விடுங்கள். காரணம், நீங்க செய்யக்கூடிய நன்மையான காரியம் அந்த பாவத்தை அழித்து விடுகிறது என்பதாக ஹஜ்ரத் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொன்னார்கள். ஆக அல்லாஹ் அங்கே பட்டியலை விரித்து பார்க்கிறான். அங்கே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. உலகத்திலே நீங்கள் நோன்பு வைத்த நிலையில் அங்கே அல்லாஹ் பார்க்கிறான். உலகத்திலே நீங்கள் நஃபிலான இபாதத்துகள் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் பார்க்கிறான். பார்க்கிற போது அல்லாஹ் மலக்குமாரிடத்தில் சொல்வான், என்னதான் பாவம் செய்திருந்தாலும் இப்போது இந்த நேரத்தில் என் அடியான் இபாதத்தை செய்கிறான், அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்பதாக. அருமையானவர்களே, இதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் பார்க்கிற போது நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய பாவத்தினுடைய பட்டியலில் பார்க்கிறான் அல்லாஹ். உலகத்திலே பார்க்கிற போது இந்த உலகத்திலும் நீங்கள் அந்த நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பாவம், அல்லது உங்களுடைய செல்போனின் மூலமாக அல்லது வேறு ஏதாவது காரணத்தின் மூலமாக நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் மலக்குமாரிடத்தில் சொல்லுகிறான், என் அடியான் பாவம் செய்திருக்கிறான், அவன் உலகத்திலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், அவனை தண்டியுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த மாதம் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்பதாக நீங்கள் கேட்கிறீர்கள். இதற்கு காரணம் 2 காரணம். மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கிற போது நான் அல்லாஹ்வை நோன்பு வைத்த நிலையில், ரப்பினுடைய அந்த நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அருமையானவர்களே, முழு உலகத்திலும் மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிற போது என்னுடைய அமல்கள் தொழக்கூடிய நிலையில் அது அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நான் ஏதாவது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் அல்லது நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, ஆக அமல்கள் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமானது நோன்பு நோற்பது, நஃபிலான இபாதத்துகள், நஃபிலான நோன்புகள் எவ்வளவு முடியுமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய நெருக்கம்
குர்பத்தை பெற வேண்டுமா, அந்த நெருக்கத்தை பெறுவதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சாதனம் நோன்பு என்பதாக சொன்னார்கள். பொதுவாக உலகத்தில் ஒரு மனிதனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சில அன்பளிப்புகளை கொடுக்கிறோம், அவனோடு தோள் மேல் கை போட்டு அவனோடு வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரப்பினுடைய நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயம்தான், நீங்கள் வாழ்க்கையில் நோன்பு வையுங்கள், நஃபிலான இபாதத்துகள் செய்யுங்கள். இந்த நஃபிலான இபாதத்துகள் அல்லாஹோடு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்தி விடுகிறது என்பதாக சொன்னார்கள். ரப்பினுடைய நெருக்கம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று விட்டார், அவர் கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் சிந்திக்கிற சிந்தனைகள் உள்ளத்தால் கை தூக்கி கூட கேட்கவில்லை, உள்ளத்தால் ஆசைப்படுகிறார். அந்த ஆசையை அல்லாஹ் உடனே நிறைவேற்றி விடுகிறான். எத்தனையோ முன்னோர்களை பார்த்திருக்கிறோமா இல்லையா? கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல, உள்ளத்தால் ஆசைப்படுகிறார். இப்படி இந்த காரியம் சரியானால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹ் அந்த காரியத்தை லேசாக்கி விடுகிறான், வாழ்க்கையை நிம்மதி ஏற்படுத்துகிறான். மிக முக்கியமாக அல்லாஹ் ரமதானில் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை ஏற்படுத்துகிறான் என்பதாக சொன்னான். நீங்க நினைச்சுக்கலாம், ரமதான் வந்துட்டா பார்த்துக்கலாம், என்ன பெருசா ரமதானில் அமல் செய்கிறோம், வாழ்க்கையில் ஒரு நோன்பு ரமதானில் நோன்பு வைக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்கிறோம், இதை தவிர நம்முடைய ரமதானில் எந்த பெரிதாக அமலும் இல்லை. சில பேர் அந்த நோன்பு கூட வைப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆரோக்கியம் இருக்கிறது, உடல் சக்தி இருக்கிறது என்றாலுமே கூட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இப்படி பழக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் காலம் முழுக்க நோன்பு வைக்காத நிலையில் அல்லாஹ் இதே போல்தான் நானும் இந்த வருடமும் நோன்பு வைக்காத நிலையில் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படியும் நம்முடைய முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ரமதானில் தொடர்ந்து நீங்கள் அமலுக்குண்டான தௌஃபீக் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஷாபானில் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும், அமலை செய்ய வேண்டும். இந்த ஷாபானில் நீங்கள் அமல் செய்கிற போது அல்லாஹ் ரமதானுக்கு உண்டான தௌஃபீக்கையும் உங்களுக்கு நசீபாக்குகிறான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அதே போல் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். ரமதான் வரட்டும் பார்த்துக்கலாம், குர்ஆன் ஓதலாம் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் பல நேரங்களில் ரமதானுடைய மாதம் அப்படியே கழிந்து விடுகிறது. குர்ஆன் எடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் அல்லாஹ் எடுத்து விடுகிறான். நீங்கள் இந்த மாதத்திலிருந்து குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டுமல்லாமல் எடுத்து ஓத ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் ரமதானில் அதை முடிக்கக்கூடிய ஒரு நசீபை தருகிறான். அருமையானவர்களே, குர்ஆன் ஓதுவது பரக்கத், குர்ஆனை குறித்து சிந்திப்பது பரக்கத், குர்ஆனை ஓதுகிற அந்த உதடுகள், நாவுகள், இது அத்தனையும் பரக்கத்தாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒன்று நஃபிலான இபாதத்துகள் அதிகமாக செய்ய வேண்டும். நஃபிலான தொழுகைகள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த ரமதானுக்கு முன்பாக ஷாபானிலிருந்து தன்னுடைய தயாரிப்பை ஆரம்பித்து விடுவார்கள். சொன்னார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய முன்னோர்கள் ஒரு இமாம் இருந்தார்கள், அஸ்அத் இப்னு கைஸ் என்கிற ஒரு இமாம், தன்னுடைய ஷாபானுடைய மாதத்திலே தன்னுடைய கடையை மூடி விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். ஷாபானுடைய மாதத்தில் கடையை மூடி விடுவார்கள், ரமதானுடைய வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்காக வேண்டி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ரமதானுடைய வியாபாரத்துக்கு பர்ச்சேஸ் நடக்குது, ரமதான் புதிதாக பொருட்கள், ரமதானுடைய வியாபாரத்திற்கு சொல்லுவது என்ன விஷயம்? ரமதானிலே நீங்கள் கடையை மூடுங்கள் என்பது அர்த்தம் அல்ல, ரமதானுக்கு முன்பாக தயாராகுங்கள் என்பதாக அர்த்தம். ரமதானுக்கு முன்பாக உங்களுடைய தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், ரமதானுக்கு முன்பாக உங்களுடைய இபாதத்துகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அர்த்தம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, அதிகமாக திக்ருகளை செய்வது, நஃபிலான இபாதத்துகளோடு நம்முடைய நாவுகள் என்றைக்கும் திக்ருகளில் திரைத்திருப்பது. சொல்லுவார்கள் உலமாக்கள், திக்ருனா வெறுமனே தஸ்பீஹுகள் மட்டுமல்ல, 3 விஷயங்கள் திக்ராக இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் எதையெல்லாம் இந்த மார்க்கத்தில் ஹலாலாக்கி இருக்கிறானோ, அல்லாஹ் கட்டளை இட்ட அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு பேர் திக்ர். ஒருத்தர் தொழுகிறார் என்று சொன்னால் அதுவும் திக்ர். ஒருத்தர் அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கிற நோன்பை ஒருத்தர் நோக்கிறார் என்று சொன்னால் அதுவும் திக்ராக இருக்கிறது. ஒருத்தர் குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னால் அதுவும் திக்ராக இருக்கிறது. அல்லாஹ் கட்டளை இட்ட கடமையாக்கப்பட்ட செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதற்கு பேர் திக்ர் என்பதாக சொன்னார்கள். அதே போல அருமையானவர்களே, திக்ர் என்று சொன்னால் இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு தவிர்ந்து இருப்பதற்கு பேரும் திக்ர். திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், அந்த வட்டியை செய்வதை விட்டும் தவிர்த்திருப்பதற்கு பெயரும் திக்ர் என்பதாக சொன்னார்கள். ஏன் வட்டியை விட்டு தவிர்த்திருப்பதற்கு? அல்லாஹினுடைய அச்சம் தேவை இருக்கிறது, அல்லாஹினுடைய சிந்தனை தேவை இருக்கிறது, ரப்பினுடைய பயம் தேவை இருக்கிறது. அந்த வட்டியை விட்டும் ஒருவர் தவிர்ந்திருக்கிறார், இதற்கு பெயரும் திக்ர் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் போதைப் பொருட்களை ஹராமாக்கி இருக்கிறான், அந்த ஹராமை விட்டும் தவிர்ந்திருப்பதற்கு பெயரும் திக்ர் என்பதாக சொன்னார்கள். ஆக இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது அல்கார்கள்.
சிலர் கலிமாக்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சில சுன்னத்தான துஆக்கள், இதை ஓதுவதற்கு பெயரும் திக்ர் என்பதாக சொன்னார்கள். காலை மாலை தஸ்பீஹ்கள், நம்மால் முடிந்த திக்ர்கள், கடையில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது பள்ளியில் வருகிற போதெல்லாம் நம்மால் என்ன திக்ர்கள் ஓத முடிகிறதோ அதை திக்ர்களை உங்களுடைய நாவுகளில் நீங்கள் ஓதுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துகள் ஒன்று, அதிகமாக நீங்கள் திக்ர்கள் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். திக்ர் என்று சொல்லுகிற போது ஸலவாத்தை உங்களுடைய திக்ர்களில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பெருமானார் மீது எவ்வளவு ஸலவாத்துகள் சொல்ல முடியுமோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி. சொன்னார்கள், ஒரு கருத்துப்படி சில இமாம்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள், ஒரு கருத்து இப்படியும் இருக்கிறது, இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்கிற ஒரு கட்டளையும் அல்லாஹ் சொன்னான் என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெருமானாருக்கு அல்லாஹ் ஷஃபாத்தை வழங்கிய ஒரு பெரும் வெகுமதியும் அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் தந்தான் என்பதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, யார் ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அல்லாஹ் அந்த அவர்களுக்கு 3 விதமான வெகுமதியை தருகிறான். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஸலவாத்து ஓதுவது ஒரு திக்ர், அந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் அவருடைய கடனுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறான். அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துகிறான். ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, ஆக உங்களுடைய திக்ர்களில் எவ்வளவு ஸலவாத்துகளையும் எவ்வளவு அத்கார்களையும் அல்லாஹ்வுடைய கலிமாக்களையும் அல்லாஹ்வை புகழக்கூடிய கலிமாக்களையும் சொல்ல முடியுமோ அந்த திக்ர்களை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக ரமதானுக்கு முன்பாக ரமதான் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்காதீர்கள். இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய தயாரிப்பை ஆரம்பித்து விடுங்கள். எப்படி வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்காக வேண்டி தயாராகுகிறோமோ, ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்காக வேண்டி முன் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதோ, அதுபோல்தான் ரமதானுடைய மாதம் வருகிறது. காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ரமதான் ஆரம்பிக்கும், எப்போது முடியும் கூட தெரியாது. ஷாபானுடைய மாதம் ஆரம்பித்து பிறைகள் ஓடிவிட்டது. இப்படிதான் நம்முடைய காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ரமதான் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ரமதானுக்கு முன்பாக கூட அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு மௌத்தை கொடுத்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிறைய பேருக்கு பார்க்கிறோமா இல்லையா, ஷாபானுடைய கடைசி பிறைகளில் எல்லாம் மௌத்தாகி விடுகிறார்கள். அல்லாஹ் இந்த ரமதானை அடைவதற்கு, ஒரு வாழ்க்கையில் ஒரு ரமதானை அடைவது என்பது இது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. சில நேரங்களில் சில கிதாபுகளில் வருகிறது, அல்லாஹ் மறுமையில் சில மனிதர்களை சந்திப்பார்கள். சில மனிதர்கள் சில பெயரை விடவும் முன்பாக சொர்க்கத்திற்கு போவார்கள். காரணம் சொல்லப்படுகிற போது சொல்லுவார்கள், அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையில் ஒரு ரமதானை அடைந்திருக்கிறதின் காரணமாக, வாழ்க்கையில் ஒரு ரமதான் கூடுதலாக பெற்றிருக்கிறார் என்பதின் காரணமாக இவர் முன்பாக சொர்க்கத்திற்கு செல்லுகிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆக நஃபிலான இபாதத்துகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நஃபிலான நோன்புகள், எவ்வளவு குறிப்பாக சுன்னத்தான நோன்புகள், திங்கட்கிழமை வியாழக்கிழமை, இந்த ஷாபானுடைய மாதத்தில் திங்கட்கிழமை வியாழக்கிழமை என்று நோன்பு வைத்தாலும் ஏறத்தாழ 8 நோன்புகள் வந்து விடுகிறது. 8 நோன்புகள் வந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் முழுக்க நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் படி பாதி மாதம் முழுக்க நோன்பு வைத்திருக்கிறார்கள். ஆக நம்மால் முடிந்தது எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு அமல் செய்யுங்கள் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அமலுக்கு உண்டான பருவ காலமாக பாருங்கள். உலகத்திலே போட்டி போடுகிறோம், அவன் முன்னால போயிட்டா நாமளும் முன்னால போகணும்னு ஆசைப்படுறோம். அவனை கீழே இறக்கி விட்டாவது சில பேர் முன்னால போக வேண்டும் என்பதாகலாம் ஆசைப்படுகிறோம். அமல்களில் தான் நாம் போட்டி போட வேண்டும். வாழ்க்கையில் உலகத்திற்காக வேண்டி, அழிந்து போகக்கூடிய உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகத்திற்காக வேண்டி நம்முடைய போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமை என்பது 2 விஷயங்களில் இருக்க வேண்டும். 2 விஷயங்கள் இருக்க வேண்டும். சொல்லப்பட்டது, ஒருவருக்கு அல்லாஹ் அதிகமான செல்வத்தை கொடுத்திருக்கிறான், மக்களுக்கு வாரி வாரி இறைக்கிறார். அவரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படுகிறார், அல்லாஹ் எனக்கும் இந்த செல்வத்தை கொடுத்திருந்தால் நானும் இப்படி தியானம் செய்வேனே, மக்களுக்கு கொடுப்பேனே என்று சொல்லி பொறாமைப்படுகிறார். ஆக பொறாமைப்படக்கூடிய 2வது கட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஆலிம் இருக்கிறார், மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தருகிறார். சில மனிதர்கள் இப்படி பொறாமைப்படுகிறார்கள், அல்லாஹ் எனக்கும் இந்த கல்வியை கொடுத்திருந்தால் நானும் மக்களுக்கு இப்படி சொல்வேனே என்று பொறாமைப்படுவதற்கு இந்த மார்க்கம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய விஷயங்கள் வெறும் 2 விஷயங்கள் என்பதாகத்தான் சொன்னார்கள். அருமையானவர்களே, எதற்கோ பொறாமைப்படுகிறோம், போட்டி போடுகிறோம். அமல்களில் போட்டி போட வேண்டும். நம்முடைய போட்டிகள் எல்லாம் அமல்களில் இருக்க வேண்டும். நல்ல செயல்கள், அவர் இந்த காரியத்தை செய்தார், நான் இந்த காரியத்தை கூடுதலாக செய்வேன். அவர் 10 பேருக்கு உணவளித்தார், நான் 20 பேருக்கு உணவளிப்பேன். ஆக போட்டியும் பொறாமையும் நம்முடைய அமல்களில் இருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே,
இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திலிருந்தே நம்முடைய தான தர்மங்களை தொடங்கிவிட வேண்டும். எவ்வளவு தான தர்மங்கள் ரமதானுக்கு முன்பாக நாம் செய்வோம், ரமதானிலே நாம் செய்வோம். அந்த ரமதானுக்கு முன்பிலிருந்து ஷாபானுடைய மாதத்திலிருந்து நம்முடைய தான தர்மங்களை, நம்முடைய இவ்வளவு சதக்காக்களும் எவ்வளவு ஹதியாக்களும் பிற ஏழைகளுக்கு அல்லது இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறோமோ அவ்வளவு கூடுதலாக அல்லாஹ் தஆலா நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய பட்டியலில் எழுதுகிறான் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்திற்கு முன்பாக வரக்கூடிய 2 மாதங்கள், ரஜபினுடைய மாதம் அது விதை விதைக்கக்கூடிய மாதம், ஷாபானுடைய மாதம் அது நீர் ஊற்றக்கூடிய மாதம், ரமதானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம். யார் ரஜபிலே விதை விதைக்கவில்லையோ, ஷாபானிலே நீர் பாய்ச்சவில்லையோ, ரமதானில் அவர் அறுவடையும் செய்ய முடியாது என்பதாக சொன்னார். ரஜபிலும் அமல் செய்யலை, ஷாபானிலும் அமல் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படியே தான் தன்னுடைய வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, யாருக்கு எப்போது மௌத் என்பதாக தெரியாது. அல்லாஹ் குறித்த தவணை ஒரு நேரத்தை அல்லாஹ் குறித்து விட்டான். எப்போது மௌத் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அந்த முடிவு செய்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு நொடி முன்னாலேயும் ஆக்க மாட்டான், அல்லாஹ் பின்னாலும் ஆக்க மாட்டான். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ்விற்கு பயந்து வரக்கூடிய ரமதானுக்கு முன்பாக உங்களுடைய தயாரிப்பில் நீங்கள் ஈடுபடுங்கள். அதில் முக்கியமாக இந்த மாதத்தில் எவ்வளவு நஃபிலான இபாதத்துகளை செய்ய முடியுமோ உங்களுடைய நஃபிலான இபாதத்துகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா ரமதானில் உங்களுக்கு அல்லாஹ் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை தருவான் என்பதாக சொல்லி காட்டினார். வல்ல ரஹ்மான் ஆரோக்கியத்தோடு ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அமல் செய்வோமோ அதே போல இந்த மாதங்களிலும் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.